கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சென்னையில் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குங்க. இதுதான் இந்தியாவிலேயே ஒரு லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா செலவில் கட்டியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேசஞ்சர் இந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாமா. பஸ் பார்க்கிங், கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட 3000 பைக்கு நிறுத்துகிற அளவுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில் டிராஃபிக் பிரச்சனையை பற்றி பேச்சு வரும்போது இந்த மாற்று பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரணுன்ட்டு நினச்சிருக்காங்க. அப்போவே இதுக்கு முன்னாடி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் எல்லா ஊருக்கு போகிறவங்களுக்கும் ஒரு ஹப்பா இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் ஒரு பெரிய ஹப்பா செயல்படும். டிராஃபிக்கை குறைக்க தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் பஸ் ஸ்டாண்ட் 2019 கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. 2019 ஏடிஎம்கே பீரியடில் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட் 4 வருஷ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு அப்புறம் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் டிஎம்கே பீரியடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படி என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது, பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குங்க வித் பெட் ஃபெசிலிட்டியோட. பேசஞ்சருக்கும் அதே மாதிரி இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் டாய்லெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ஏன் பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படின்னா, கோயம்பேடுலேருந்து தான் இந்த பஸ் ஸ்டாண்டு கீழம்பாக்கத்தில் மாற்றினாங்க. இப்போ சென்னை சிட்டியிலேருந்து வெளியூர் போக விரும்புகிறவங்களாம் கீழம்பாக்கம் வந்து தான் பஸ் ஏற வேண்டியிருக்கு. பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வருது. மட்டும் இல்லாமல் அந்த பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நம்பி இருந்த அந்த வியாபாரிகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பஸ் ஸ்டாண்ட் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், காஞ்சிபுரம், வண்டலூர் இந்த பகுதியில் இருக்க பேசஞ்சருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் எப்படி ஹைஜீனிக்காக இருக்கா, க்ளீனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ வரைக்கும் க்ளீனாக தான் இருக்குது. கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இந்த க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபைனலாக இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு சிட்டிக்கு வெளியே மாற்றினதுக்கப்புறம் டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.